ஆள் இல்லைன்னு உள்ளது. ஹல்லேலூயாவா ஆள் இல்லையா? ஏன் ஹல்லேலூயா சொல்றோம்? சும்மா தமாஸ்கா. ஏன் ஹல்லேலூயா? ஹல்லேலூயால என்ன அர்த்தம்? நீங்க பேசுங்களேன். நீங்க சபையில் எப்பவுமே அடிக்கடி கேள்வி கேட்போம். ஸோ தெளிவா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி. ஸோ ஏன் ஹல்லேலூயா சொல்றோம்? நீங்க சொல்லாத வரைக்கும் பிரசங்கத்துக்குள்ள போக மாட்டேன். ஏன் ஹல்லேலூயா சொல்றோம்? ஹல்லேலூயானா என்ன? தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. அப்ப தேவனை எவ்வளவுக்கு எவ்வளவு மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? உயர 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 பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம், உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அனைவருக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன் இல்ல. நான் உங்களோட 2வது முறை தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றேன். ஸோ அதனால கர்த்தர் நல்லவர். ஆமென். யாரும் நினைச்சுக்காது இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னு. நான் இங்கே ஜோர்ல உள்ள அடுத்தான் பசிக்குடாலேருந்து வந்திருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளில் கூட தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசும்படியான வாய்ப்பை கொடுத்த சபையின் போதகர் ஜேக்கப் அவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் அவருடைய குடும்பத்தை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. சரி, நேரத்தை தாமதிக்காதபடிக்கு இங்க நம்ம ஆண்டவரை பத்தி மட்டும் தான் பேசணும். என்னை பத்தி பேசக்கூடாது. கரெக்டா? நான் என்னை பத்தி சொல்ல வரல, நான் ஆண்டவரை பத்தி சொல்ல வந்திருக்கிறேன். ரைட்? ஓகே. உங்களுக்கு என்னை பத்தி தெரியும்னா தனியா வந்து கேளுங்க. ஓகே. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, நேரத்தை ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு சொல்லும்படியாக ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்ததை நான் உங்களோடு கூட சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் போக விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாமா? எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறீங்களா? நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன். யாராவது வாசிக்கிறீங்களா? எசேக்கியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் சொன்னேன், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இனி தாமதியாது கலகவிட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் சொல்லுகிறேன், நான் செய்வேன், நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இந்த நான் என்ற வார்த்தை எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கு? 5 முறை எழுதப்பட்டிருக்கு இந்த வசனத்துல. நான் 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 நான். ஆவியானவர் இதை சொல்ல சொன்னார். அதனால சொல்றேன், நான் சொன்ன வார்த்தை. கர்த்தர் எந்த வார்த்தையெல்லாம் இந்த சபைக்கு சொல்லி இருக்கிறாரோ, எதெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். காரணம், சொன்னது நீங்களோ நானும் அல்ல, சொன்னது கர்த்தர். அல்லேலூயா. நான் கர்த்தர், நான் தான் சொன்னேன், நான் தான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. வேற யாரையும் நிறைவேற்ற விட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தையுடைய அர்த்தம் புரியுதா? வேற யாரையும் நிறைவேற்ற விட மாட்டேன், நான் தான் நிறைவேற்றுவேன். ஏன்னா நான் தான் கர்த்தர். என் மகிமையை ஒருவனுக்கும் கொடே. நான் சொன்ன காரியத்தை நான் தான் நிறைவேற்றுவேன். நம்மளா அவசரப்பட்டு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டோம்னா அது நம்ம மேலதான் தவறு. யாரையும் கடவுளை குத்தம் சொல்லவே முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன்னா நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்படியே தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். எதெல்லாம் இந்த சபைக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ, எதெல்லாம் உங்க மேல சொல்லப்பட்டிருக்கோ வார்த்தைகள், எதெல்லாம் உங்க வாழ்க்கையில உரைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நிச்சயமாக நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருமே குறுக்கு வழியில தேடி போகாதீங்க. ஏன்னா நிறைய மெஜிஷியன் இருக்காங்க. யார் இருக்கா? மெஜிஷியன். பாஸ்டர் குறைஞ்சிட்டாங்க. இப்ப யார் வந்துட்டாங்க? எல்லாம் வித்தைக்காரர்கள் வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டாங்க சொல்லுங்களேன்? வித்தைக்காரர்கள். சோ இந்த வித்தைக்காரர்கள் என்ன பண்றாங்க? தாங்கப்பா பூ, தாங்கப்பா தேங்காய், இல்ல அந்த மாதிரி வந்துட்டாங்க. இப்ப பாஸ்டர்லாம் காண போயிட்டாங்க. பாஸ்டர்லாம் காண போயிட்டாங்க. கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க. இப்ப எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? மெஜிஷியன் நிறைய இருக்கிறாங்க. அதனால ஏமாந்து போயிடாதீங்க மெஜிஷியனை பார்த்து. சரியா? உங்களுடைய மெஜிஷியனை பார்த்து நீங்க ஏமாந்து போனீங்கன்னா நீங்களும் குழிக்குள்ள என்ன பண்ணிடுவீங்க? அவன் உழுவுறது பார்த்தாம உங்களையும் எடுத்துட்டு போயிடுவான் குழிக்குள்ள. தெரிஞ்ச உங்களுக்கு புரியுதா? அவன் உழுகுறது பத்தாது கூட ஒரு 4 பேர் எடுத்துட்டு போயிடுவான் உழுகுறது கீழே குழியில். புரியுதா உங்களுக்கு? அதனால மாய வித்தைக்காரர்களை பார்த்து நீங்க என்ன பண்ணாதீங்க, மயங்கி விடாதீங்க. அது
மாய வித்தைக்காரர்களை கண்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, மயங்கி விடாதீங்க. நிறைய பேர் வந்துட்டான், அவன் வந்து நிக்கிறான், நான் தான் இயேசுன்றான், நான் தான் கர்த்தர்ன்றான். பூனா இது அற்புதம் நடக்குது, பூனா இது நடக்குது, அது நடக்குது. அற்புதம் மட்டும் உங்க வாழ்க்கையில இருக்கும்னா நீங்க நிச்சயமாக ஒருபோதும் ஏமாந்து போயிருவீங்க, கைவிடப்பட்டு போயிருவீங்க. ஏன்னா வார்த்தை என்ன சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன படும், செய்யப்படும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்னா நீங்க தேவனுக்குள்ள இருப்பீர்கள் என்றால் நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும், கொடுக்கப்படும். அல்லேலூயா. பாஸ்டர் தான் வந்து தலைமையில கை வைக்கணும் அப்படின்னு இல்லை. நீங்க கர்த்தருடைய வார்த்தையில இருப்பீங்கன்னா, நீங்க கர்த்தரோடு இருப்பீங்கன்னா, அது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானா நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. You abide in me and my word abides in you. இந்த வார்த்தை உனக்குள்ளாக நிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நீ கர்த்தருக்குள்ளாக நிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இது நிலைப்பட்டு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஆண்டவரே, ரொம்ப நாளா எனக்கு ஒரு கட்டி இருக்கு, ஆண்டவரே, அது மறையணும், ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யும் பொழுது தேவன் உங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர்லாம் சொல்லுவான், ஐயோ என்னை பத்தி எனக்கே தெரியாது, பொய், நம்மளை பத்தி நமக்கு தான் தெரியும். ஆமா தானே, ஆமா தானே. நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போல வரேன். சரி, நம்மளை பத்தி சொல்லுங்களேன், நம்மளை பத்தி நமக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? சொல்ல முடியுமா? ஒரு பாட்டு ஒருத்தர் பாடு, என்னை பத்தி எனக்கே தெரியாது, பொய். எப்படி தெரியாம இருக்கும்? நான் யாருன்றது எனக்கு தெரியும். நான் எப்போ தூங்குவேன், நான் எப்போ சாப்பிடுவேன், நான் எப்போ வேலைக்கு போவேன், நான் எந்த நேரத்தில் எப்படி இருப்பேன், எல்லாமே எனக்கு தெரியும். நம்ம கிட்ட வந்து பூச்சி காட்டக்கூடாது யாரும் இல்லை. இல்லை, நம்ம கிட்ட வந்து சில பேர்லாம் பூச்சி காட்ட ஆரம்பிச்சாங்க அங்கே நின்று. என்ன பண்றது? சரி, பாவம், கர்த்தர் அவங்களை ரட்சிக்கட்டும் இல்ல. சரி, ஓகே, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் போகலாம். ஏன் நான் சொன்னேன்னு எனக்கு தெரியல. பட் ஆவியானவர் யாரோட பேசி கொண்டிருக்காரு நினைக்கிறேன் இந்த இடத்துல. சோ கர்த்தர் நல்லவர். ஆமென். சோ தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் போகலாம். பாஸ்டர் இடத்துல கேட்ட பொழுது, நீங்க வர முடியுமான்னு கேட்ட பொழுது, சரி பாஸ்டர் நான் வரேன். இப்போ என்ன தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவரின் இருதயத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறார். அந்த வார்த்தையை உங்களோடு பேசி அதனுடைய காரியத்தை, அதனுடைய ஆசீர்வாதம் எப்படி என்று சொல்லி உங்களோட தேவனுடைய வார்த்தையை பேச ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் பேசுவார் நம்மளோடு. அல்ல, கர்த்தர் நம்மோடு. எத்தனை பேரோட கர்த்தர் பேசணும்னு நினைக்கிறீங்க? நான் பாஸ்டர் என் ஹஸ்பண்டே என்னோட பேச மாட்டாரு அப்படின்றீங்களா? என் பிள்ளையே என்ன பேச மாட்டேன்றீங்களா? சரி, யாரு பேசினாலும் பரவாயில்ல, யாரு பேசலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லது. ஓகே, ஒரே ஒரு வார்த்தை உங்களோடு சொல்லிவிட்டு வேகமாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி நான் விதைத்து விட்டு உங்கள் அனைவருக்கும் ஜெபிக்கும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். என்னோட வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறீங்களா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதுக்கு, அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றார். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றார். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசல் படியிலே நின்றார். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அழைத்துக் கொண்டிருப்பாய் என்றார். அதற்கு அவள், எழுது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு ஆபத்தும் சொல்ல வேண்டாம் என்றார். அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். ஓகே, மறுபடியும் 16வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அவள் ஒரு
பிராண உட்ப கால திட்டத்தை ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு இருப்பாய், தேவனுடைய ஜீவனை கொண்டு, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே அப்படின்னு சொல்றார். இங்க பார்க்கிறோம், அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்ப கால திட்டத்தில், இன்னைக்கு உங்களோடு கூட உற்ப கால திட்டத்தை குறித்து பேச போகிறேன். The season of your life. என்னது? Your season of your life. உற்ப கால திட்டத்தை குறித்து பேசு. இப்படின்னா என்ன? கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உற்ப கால திட்டம் அப்படின்னா உருவாக்குற காலம். என்ன காலம்? உருவாக்குற காலம். The season of your life. நீங்க ஒவ்வொரு சீசன் இருக்கும் நமக்கு இல்ல, ஒவ்வொரு காலங்கள் இருக்கிறது நமக்கு, ரைட்டா? சோ அதே போல கர்த்தர் சொல்ற உற்ப காலம் என்பது உருவாக்குற காலத்தை குறித்து. இன்றைக்கு எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்க போறாருன்னு எனக்கு தெரியல, எதெல்லாம் உருவாக்கப்பட போகுதுன்னு தெரியல. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார் என்று நினைக்கிறேன். இங்க பார்க்கிறோம், இந்த எலிஷா தீர்க்கதரிசி மனுஷன் இந்த ரெண்டு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். ஒன்று, ஒரு விதவின் அம்மாவுக்கு அவர் உதவி செய்வாரு. அடுத்தது, இந்த அம்மாவுக்கு வரும் பொழுது இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க அடிக்கடி கடவுளிடத்துல சொல்றாங்க, இவர் அடிக்கடி வந்து போறாரு, இவருக்கு ஒரு நம்ம வீட்டுல ஒரு மேல அறையில ஒரு ரூம் ஒன்று செஞ்சு கொடுப்போம் இவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை செய்து ரெண்டு பேருமே வந்து தங்குறாங்க. யாரு? கேயாசியும் எலிஷா தீர்க்கதரிசியும் வந்து தங்குறாங்க. இந்த எலிஷா தீர்க்கதரிசியுடைய காலத்துல நிறைய காரியங்கள் சம்பவிக்கிறது. அதே போலதான் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த சம்பவத்திற்கு அப்புறம் எலிஷாவுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கர்த்தர் முகமுகமாய் பேச ஆரம்பிக்கிறார், கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். எலிஷா செய்த முதல் அற்புதம், அந்த ஜாடியில் என்ன பண்ணாரு? எண்ணெயை நிரப்பினார். அல்லேலூயா. எலிஷாவுக்கும் இயேசுவுக்கும் ஒரே சிமிலரிட்டி. இயேசு செய்ததும் முதல் அற்புதம் என்னது? ஜாடியில தண்ணீரை நிரப்பி கொண்டு கொடுங்கன்னாரு. ஆனா எலிஷா இதுல எண்ணெய் ஊற்றுங்க, இதை கொண்டு வைங்க அப்படின்னாரு. இயேசுடைய முதல் அற்புதம் கற்சாடியில் ஆரம்பிக்குது. எலிஷாவுடைய முதல் அற்புதமும் கற்சாடியில் ஆரம்பிக்குது, ரைட்டா? சரி, நல்லது. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த உற்ப கால திட்டம் அப்படின்னு அவர் எதுவுமே எதிர்பார்க்காதபடிக்கு, அவர் எதுவுமே எதிர்பார்க்கல, எனக்கு இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் வேணும்னு சொல்லி அவர் எதையுமே எதிர்பார்க்காம ஒரு ஊழியக்காரர் வந்து போறாரு, அவர் இருக்கும்படியாக, அவர் தங்கும்படியாக ஒரு வீடை ஒன்றை தயார்படுத்தி கொள்ளவோ வைப்போம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், முதல் காரியம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கீழே வந்துக்கிறேன், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் திட்டம் வைத்திருக்கிற காரியங்கள் நிறைவேறப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் தீர்மானித்திருக்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும், எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்க வேண்டும், எதெல்லாம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், முதல் காரியம், நீங்கள் ப்ரிப்பேர் ஆக இருக்க வேண்டும், நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். இங்கே பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ தன்னுடைய காலத்தில் தன்னுடைய வயிற்றிலே கற்பம் தரிக்க அவள் எதிர்பார்க்கல, ஆனால் அவர் தயார்படுத்துகிறார். அந்த காரியம் உருவாகுவதற்கு தயார்படுத்துகிறார். அந்த தயார்படுத்துகிற நிலை என்ன? ஒரு ஊழியக்காரனை வந்து தங்க வைக்கும்படியாக அவர் செய்கிறார். அந்த தங்குற ஊழியக்காரன் கேட்கிறான், நான் இந்த வீட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையில தீர்மானங்கள் நடக்கணும், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நிறைவேறணும். அப்படி என்றால் முதலாவது நீங்க ஒரு பிரிப்பரேஷனுக்குள்ள இருக்கும் பொழுது ஆவியானவரை காக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவரை காண்கிறார். என் பிள்ளைகள் தயாரான நிலையில் இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் ஏதோ ஒன்று தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள், நான் அவருடைய வாழ்க்கையில உருவாக்க வேண்டியதை உருவாக்குவேன். அல்லேலூயா.
அது உற்பக்கால திட்டத்திலே கர்த்தருடைய வாழ்க்கையில உருவாக்க விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகளை நோக்கி வந்திருக்கிறார், ஒருவேளை தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறார். அந்த வார்த்தை கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது. அது கர்ப்பம் தரித்து அது கர்ப்பம் உருவாக்க வளர ஆரம்பித்து தேவன் நினைத்த தேவனுடைய உற்ப காலத்திலே அந்த பிரசவம் வெளியாகிறது. அந்த காரியம் நிறைவேறுகிறது. காரணம் என்ன? நீங்கள் செய்த உங்களுடைய பிரிபரேஷனுடைய காரியத்தை ஆவியானவர் கண்டு அதற்குள்ளாக தேவ திட்டத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இதைத்தான் எலிசா சொல்லுகிறான், உற்பக்கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய். இங்கே பார்க்கிறோம், வேதத்திலே ஆண்டவர் அநேக மனுஷர்களுக்கு வார்த்தை கொடுத்தார். இல்ல, அநேக மனுஷர்களுக்கு வார்த்தை கொடுத்தார். 2 மனுஷனை குறித்து நான் வேகமாய் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அவன் ஒரு சொப்பனத்தை காண ஆரம்பிக்கிறார். அந்த சொப்பனத்தை கண்ட பிறகு அவனுக்கு வயது எத்தனைனா 17 வயது அவனுக்கு. நான் கொஞ்சம் வேகமாய் போகிறேன், நீங்க என் கூட வாங்க, எங்கேயும் போயிடாதீங்க. இல்லைங்க தான் இருக்கீங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. நாளைக்கு நீங்க சபையில கேட்பேன், என் கூடவே வாங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. சரியா? ஓகே. இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் யோசேப்பு கிட்ட சொப்பனத்தை காட்டினாரு. அந்த சொப்பனத்தை எத்தனை வயதுல காட்டினாரு? எத்தனை வயதுல காட்டினாரு? 17 வயசுல அவர் என்ன பண்ணாரு? சொப்பனத்தை கண்டார். என்ன சொப்பனம்? அறிக்கைகள் அவரை வணங்குற மாதிரியும், அப்புறம் பல விதமான சொப்பனங்களை அவர் என்ன பண்றாரு? காண ஆரம்பிக்கிறாரு. அவர் கண்ட பிறகு சொப்பனம் என்னவா மாறிடுச்சுன்னா, அவருக்கு அது என்ன ஆச்சு? பிரச்சனையா மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? பிரச்சனையா மாறிடுச்சு. அந்த பிரச்சனையா மாறினோடனே அவர் போய் என்ன பண்றாரு? அவருடைய அண்ணன் கிட்ட சொல்றாரு, ஏய், நீங்கெல்லாம் என்னை வணங்க போறீங்கடா, எங்க அப்பா அம்மாலாம் என்னை வணங்க போறாங்கடா, இதெல்லாம் நடக்க போதுன்னு சொன்னேன். அவங்க எல்லாமே என்ன ஆயிட்டாங்க? மொத்தம் எத்தனை பிள்ளைங்க யாக்கோபுக்கு? எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பிள்ளைங்க? எத்தனை பேர் பாண்டின்னு சொல்றீங்க? ஒண்ணு. வேற சொன்னவங்க அமைதியாட்டீங்க. எத்தனை பிள்ளைகள் சொல்லுங்களேன்? எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்களா? சரி. யாக்கோபுக்கு 13 பிள்ளைகள். ஓகே, 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, அவள் தினாள். ஓகே, ஒரு பெண் பிள்ளை. இந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலே 12 ஆண் பிள்ளைகளை மாத்திரம் எடுப்பாங்க, பெண் பிள்ளைகள் எடுக்க மாட்டாங்க. அதான் நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். ஓகே, 13 பிள்ளைகள். இந்த 12 ஒருத்தன், ஆனா 11 பேர் என்ன ஆயிட்டான்? அவன் மேல கோபம் ஆயிட்டான். எப்படி நீ சொல்ல முடியும்? அப்படி எல்லாவற்றையும் அவன் கடந்து போகிறான். எல்லாவற்றையும் அவன் கடந்து போன பிறகு கடைசி கூலியில போடுறான். அதுக்கப்புறம் போர்த்திபால் வீட்டுக்கு போகிறான். அங்க ஒரு பிரச்சனை அவனுக்கு ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஜெயில போய் போடுறாங்க. அங்க ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை மேல பிரச்சனை வருகிறது. பிரச்சனை மேல பிரச்சனை வருகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் இடத்துல சொல்லிட்டாரு, யோசேப்பு, உன்னை எல்லாரும் வணங்க போறாங்கடா, உன்னை எல்லாரும் வணங்க போகிறாங்க, எல்லாருமே செய்ய போகிறாங்க, உன்னை கும்பிட போறாங்க, உன்னை எல்லாமே உன்னை தேடி வர போறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவனுடைய நிலைமை எங்க இருக்குன்னா, குழிக்குள்ள கிடக்குறான். அவன் நிலைமை எங்க இருக்குன்னா, போர்த்திபால் வீட்டுல கிடக்குறான். அவன் நிலைமை என்ன ஆகுதுன்னா, அப்புறம் யாருக்கு இருக்கான்? ஜெயில இருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில ப்ராசஸ் நடக்குது. பட் ஈவன் தோ எந்த ப்ராசஸ் நடந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி பாவம் செய்வது? அந்த பிரிப்பரேஷனுக்குள்ள கர்த்தர் அவனை கொண்டு போகிறார். பட் அவன் அவரை அதை விட்டு கொடுக்கிறான். கடைசி எத்தனை வயசுல அவன் எகிப்திற்கு பிரைம் மினிஸ்டர் ஆனா? இவனு கொஞ்சம் வில்லங்க தான்ப்பா அப்படின்றீங்களா? எத்தனை வயசுல? 30 வயதுல அவன் என்ன ஆகுறான்? பிரைம் மினிஸ்டர் ஆகிறான். எத்தனை ஆண்டுகள் அவனுடைய ப்ராசஸ் போனது? 13 வருஷம்.
பார்க்கிறோம். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து விட்டார். அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டி விட்டார். கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்த்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். இது நடக்க போகிறது. ஆனால் அவனுடைய உருவாக்குற காலங்கள் 13 ஆண்டுகள் ஆகிறது. 13 ஆண்டுகள் அவன் உருவாக்கப்படுவதற்கு அவன் விதவிதமான காரியத்திற்குள்ளாய் கடந்து போகிறான். அவன் விதவிதமான காரியத்திற்குள்ளாய் கடந்து போகிறான். எல்லாவற்றிலும் தள்ளப்படுகிறான். அவன் இருந்த போதிலும் அவனுடைய உற்ப காலத்தின் திட்டத்திலே கர்த்தர் அவனை உருவாக்குற விதம் ஒரு நாளும் குறைபடாது என்று சொல்லி தேவன் அவனை உருவாக்க போகிற அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைக்கும் தன்னை வணைந்து கொடுத்து போகிறான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நான் செய்யல. அவன் தன்னை நிரூபிக்க எங்கேயுமே போராடல. He never worked for justifying himself. அவன் எந்த இடத்திலையும் தன்னை நிரூபிக்க ஓடல. He was go with God. தேவனுடைய திட்டத்திற்குள்ளாக ஓடுறான். பரவாயில்ல, எந்த சூழ்நிலையும். நான் 17 வயதுல சொன்னேன் அந்த ஒரு காரியம் 30 வயதுல உடைய சகோதரர் எல்லாரும் வந்து வணங்குறாங்க. எங்க தேசத்துல பஞ்சம்பா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி இருப்பாரு. அந்த உற்ப கால திட்டம் வருவதற்கு கர்த்தர் உங்களை பிரிப்பரேஷன் கொண்டு போவார். வலிக்கும், அது ஒருவேளை வலிக்கும். ஒண்ணுமே நடக்கலையே. சில பேர்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட்கட் போயிருப்பாங்க. என்ன போய்க்கிறாங்க? ஷார்ட்கட். அப்படின்னா எப்படின்னா, இப்போ சாரி டு சே, ஓகே, இப்போ பாஸ்டர் ஜேக்கப் இருக்கிறாரு வச்சுக்கோமே. நான் பாஸ்டர் ஜேக்கப் வந்து போய் பார்த்தேன். பாஸ்டர் ஜேக்கப் என்கிட்ட சொன்னாரு, ஆண்டவர் நிச்சயமா செய்வாருப்பா உனக்கு அற்புதம், ஆண்டவர் நிச்சயமா உனக்கு சுகத்தை கொடுப்பாருப்பா, ஆண்டவர் உனக்கு நிச்சயமாக என்ன செய்வாரு, அற்புதம் செய்வாருப்பான்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த விசுவாசி என்ன பண்ணுவாங்க, நீங்களாம் நல்லவர்கள், உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க நல்ல குழந்தைகள், பாஸ்டருடைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, யோசிப்பாங்க, என்னடா இவரு நம்ம ஒன்று சொல்றோம், இவர் ஒன்று சொல்றாரு, நம்ம போய் நம்ம பிரச்சனை இவர்கிட்ட சொன்னா இவர் என்ன செய்யணும், அப்படியே மேஜிக் பண்ணி மாங்காய் வர வைக்கணும், இந்த பிரச்சனை அப்படியே மாறணும். அப்ப இவங்க என்ன பண்றதுன்னா, இந்த லூஸ் விசுவாசில என்ன பண்ண தெரியுமா, இந்த விசுவாசி என்ன விசுவாசி ஏன்னா லூஸ் ஆச்சு, என்னாச்சு? அப்ப என்ன ஆகும்னா, இது தேடும், எங்க மேஜிஷியன் இருக்காருப்பா, எங்க மாங்காய் காய்க்கிறவன் எங்க இருக்கிறான், மாங்காவை மேஜிக் பண்ணி வர வைக்கிறவன் எங்க இருக்கிறான், அப்படியே தேடுறது. ஐயா, ஒரு விசுவாசி தன்னுடைய ஆத்துமா வளருவதற்காக பிரயாசப்படுகிறது கிடையாது, என்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுகிறாங்க. என்னுடைய ஆத்துமா நிறைவேறுவதற்காக அல்ல, என் ஆத்துமா பலப்படுவதற்காக அல்ல, என்னுடைய சுயத்தின் பிரயாசம் நிறைவேறணும். ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார். எப்படி சொன்னாருன்னா, ஆண்டவர் வந்து பேதுருவோடு கூட பேசி கொண்டிருக்கார், சீஷர்களோடு கூட என்ன பண்றாரு, பேசி கொண்டிருக்க. மத்திய 17ஆம் அதிகாரத்துல இயேசு சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு பேசிக்கிட்டே இருக்காரு. சீஷரோடு பேசிட்டே இருந்து கேட்கிறாரு, நீங்களா என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம பாஷையில், ஆண்டவரே நீ எலியா, நீ அவரு இவருன்றா. ஆனா ஒருத்தர் டக்குன்னு என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் கிறிஸ்து. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, மாமிசமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தின் தேவன் ஆனவர் உனக்கு என்ன பண்ணினாரு, வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்ட பிறகு அதை அப்படியே வச்சுட்டு லூக்கா 5:5க்கு வந்துருவோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது பேதுரு என்ன பண்றாரு, இயேசு யாருன்னு தெரியுமா பேதுருக்கு? சொல்லுங்களேன், தெரியாது. அப்ப என்ன பண்றாருன்னா, இயேசு நேரம் வராரு, இங்க போயிடாதீங்க, கூடி வந்துருங்க. சரி, பேதுரு என்ன பண்றாரு,
அங்க இயேசு நேரா என்ன பண்ற, நேரா வந்த பிறகு டக்குன்னு ஒரு போட்டை பார்த்து ஏறி உட்கார்றாரு. அந்த போட்டு சீமோன் பேதுருடையதா இருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் இருக்கும். அதான் லூக்கா 5ஆம் அதிகாரம். நான் எப்பவுமே கொஞ்சம் வேகமா போவேன், வசனத்தை சொல்லிட்டு போயிருவேன். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் எழுதிக்கங்க, சரியா? ஏன்னா நீங்க பிரசங்கத்துக்குள்ள நிக்கணும். இங்க நிக்கணும், பிரசங்கத்துக்குள்ள நீங்க வரணுன்றதுக்காக. ஏன்னா சில பேர்லாம் பைபிள் வசனம் சொன்னா 10 வசனம் என்ன ஆவியானவர் சொல்ல போற விளங்காது. அதனால தான் நான் செக்குன்னு சொல்லிக்கிட்டு போகிறேன். ஸோ அதனால நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஓகே, நீங்க கூட வாங்க, உங்களுக்கு புரியும். சரி, அப்ப இந்த சீமோன் பேதுருடையதா இருக்குன்னு சொன்னோன்னே ஆண்டவர் ஏறி உட்கார்ந்துட்டாரு. அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். நல்லா கேளுங்க. ஆண்டவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது சீமோன் பேதுரு என்ன பண்ணினான் தெரியுமா? முழங்கால் படியிட்டு ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்லி கேட்டான்னா அவன் என்ன பண்ணான்? வலைகளை அலசி கொண்டே இருக்கான். வலை அலசிட்டே இருக்கான். தூக்கி போடுறான், சிப்பி மாட்டி தூக்கி போடுறான். இதெல்லாம் தூக்கி போடும் பொழுது ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிரசங்கமா பண்ணி முடிச்சோன்னே டக்குன்னு சொல்றாரு, பேதுரு வா நம்ம சாப்பிட போவோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. பேதுரு வா, ஆழத்துக்கு உன் படகை தள்ளுன்னு சொல்லோன்னே பேதுரு அடுத்த நிமிஷம் என்ன கேட்டிருக்கலாம்? பேதுரு இயேசு கிட்ட இது நம்மள தான் கேட்டிருப்போம். கொடுத்தது ஓசி, கொடுத்தது இடத்த ஓசியில் கொடுத்துருக்கோம். இதில் போட் எடுத்துட்டு போனால் டீசல் யார் ஊற்றுறது? போட்டுக்கு மோட்டருக்கு யார் டீசல் ஊற்று? நம்ம கேட்டிருப்போம். நீங்கள் நான் கேட்டிருப்பேன், நான் வந்து கேட்டேன். அப்போ டீசல் யார் ஊற்றுறது அப்படின்னு அவன் கேட்டு இயேசு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த போட்டை தள்ளிட்டான். கடல் தள்ளி 2 பேரும் போகிறாங்க. பேதுரு யாரு? பரம்பரை மீனவன். நல்லா கேளுங்க, பேதுரு யாரு? பரம்பரை மீனவன். இயேசு யாரு? தெரியல உங்களுக்கு? சரி, ஓகே. இயேசு உலகத்தின் ரட்சகர். இயேசு உலகத்துக்கு ரட்சகராய் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது மீனவன் பேதுரு. இயேசுவுக்கு மீனை பத்தி தெரியுமா? தெரியாது. போட்டை பத்தி தெரியுமா? தெரியாது. எப்படி ஓட்டுறதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா இயேசு ஆழத்துக்கு தள்ளுப்பான்றார். மத்தியான நேரம், ஓகே, மத்தியானத்துல படகை தள்ளுப்பான்றாரு. தள்ளுன்னு சொன்னோன்னே பேதுரு தள்ளுறான். அடுத்தது என்ன வருது? அங்க வலைய போடுப்பான்றாரு. நம்மள இருந்தா என்ன கேட்போம்? ஆண்டவரே, நீர் தெளிவா தான் இருக்கிறீரா? நீ கரெக்டாக தான் இருக்கிறீரா? நம்ம அப்படிதான் கேட்போம். நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு புரியுதா? நான் என்ன கடந்து போறேன்றது உங்களுக்கு புரியுதா? நீர் என்ன சமாதானம் இல்லாத காரியம் சொல்றாரு, நான் எதை கடந்து போறேன்றது புரியுதா? ஆனா பேதுரு சொல்றான், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படல. ஆகிலும் என்னது? ஆகிலும் உடைய வார்த்தையின்படி என்ன பண்றேன்? நான் வலையை போடுகிறேன். அந்த வலையை போட்ட உடனே படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை அவன் பிடித்த உடனே அவன் சொல்றான், நீர் என்னை விட்டு போயிருன்றான். எங்க மீட் பண்ணாங்க? கடல்ல மீட் பண்ணும் போது அவன் சொல்றான் ஐயரேன்னு சொல்றான். ஆனா அந்த அதே மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவன் சொல்றான், நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய கிறிஸ்துன்னு சொல்றான். அந்த ரெவலேஷனுக்குள்ள அவன் கடந்து வருகிறான். காட் ப்ரிப்பேர் பீட்டர். அவனை அப்படியே தயார்படுத்தி அவனை கொண்டு வந்து வச்சிட்ட பிறகு அடுத்த ஒரு காரியம் நடக்குது. இதுதான் முக்கியமா சொல்ல வந்தேன். 17 அவன் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது இந்த கல்லு மேலே சபையை கட்டுவான்ப்பா, இதெல்லாம் மேட்ரு ஓகே. அடுத்தது ஒரு கட்டம் சொல்றான். அந்த ஊழியக்காரி இப்படி சொன்னாரு, ஒரு வேலை இயேசு பேதுரு கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து, என்ன ஆண்டவரே, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் பேசுகிறது, என்ன ஆச்சு உனக்கு? 3 வருஷம் 33 வயசு, 3.5 வருஷம், ஒரு 3 வருஷம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தது, ஏன் திடீர்னு சிலுவன்று சாவு போறன்று ஏந்திரி போறன்று புரியல அப்படின்னு இயேசுவை அவன் என்ன பண்றான்?
சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனை பார்த்து, ஆமா பேதுரு, நானும் கொஞ்சம் அங்கே போய் ட்ராக் ஆகிட்டேங்க, கொஞ்சம் ஓடி போச்சு. சில நேரத்தில் நம்ம அப்படித்தான் தேவையில்லாத ஆளுகிட்ட போயிட்டு தேவையில்லாத ஆலோசனையை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம், நீங்க கரெக்டா பேசுறீங்க, நீங்க கரெக்டா சொல்றீங்க, ஆமால ஆமால, ஆமாவா இல்லையா, ஆமால நீங்க சொல்றீங்கல்ல. Always we are here focused to the man words. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு பின்னாக போ. என்னது? சாத்தானேன்ட்டாரு. பேதுருவை பார்த்து சொல்றார், சீசன்ல மேன்மையான சீசன் பாரு. He was never compromised to the world people. He was never compromised to the worldly things. உனக்குள்ள உன்னுடைய விருப்ப காலத்தின் திட்டம் உனக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னார். Don't compromise to the world. சொல்றாரு, ஒரு காரியம் சொல்றாரு, நீ மனுஷன் நினைக்கிற பிரகாரமாக பேசுறியே, நீ மனுஷன் எண்ணுகிற பிரகாரமாக பேசுறியே, நானோ தேவ திட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கின்றார். எந்த பேதுருவை ஆண்டவர் கொண்டு வருகிறாரோ அந்த பேதுருடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்லாக் ஆயிட்டான். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஸ்லாக் ஆயிட்டீங்களா, இல்ல ஸ்லிப் ஆயிட்டீங்கன்னா டக்குன்னு ஏஞ்சி வந்துருங்க, டக்குன்னு ஏஞ்சி வந்துருங்க. ஆண்டவரேன்னு சொல்லி டக்குன்னு, ஏன்னா காரணம் உங்க மேல வச்சிருக்கிறது உருவாக்கப்பட திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதிர்ப்பு புரியல நான் பேசுறது ஓகே. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில நேரத்தில் மாமிசம் நம்மை முந்தி கொண்டு போகும். தேவ திட்டத்தை நிறைவேற்றப்படக்கூடாதபடிக்கு, தேவனுடைய செயலை நிறைவேற்றப்படக்கூடாதபடிக்கு மாமிசம் முந்தி செல்ல நம்மை இடம் கொடுத்து விடுவோம். நம்ம தான் நமக்கு பிரச்சனை, ஆமா தானே? நம்ம தான் நமக்கு பிரச்சனை. ஐயோ, எனக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன்னா ஒரு பிசாசு வந்துச்சு, நமக்குடுச்சு, அதனால நான் முடியல அப்படின்றீங்களா? நீ ஏன் கண்டதை பார்க்குற ராத்திரி தூங்குறதுக்கு முன்னே? கண்டதை பார்த்தா கண்டது தான் வரும். புரியுது உங்களுக்கு? நீங்க எந்த காரியத்தை உங்களுடைய மைண்டுக்குள்ள ஏற்றி வச்சிருக்கீங்களோ அந்த காரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி வந்து போகிறதாய் மாறும். இன்னைக்கு ஒரு ஆத்மா சபையை விட்டு பின்வாங்கி போகுதுன்னா அந்த ஆத்மா பின்வாங்கி போறதற்கு நான் பின்வாங்கி போறேன்னா அதுக்கு நான் தான் காரணம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நான் தான் காரணம். ஏன்னா நான் என்ன காரணம் சொல்றேன், ஒருவன் சோதிக்கப்படுகிறவன் எப்படி சோதிக்கப்படுகிறான்னா அவன் தன் சுய இச்சையினால சிக்குண்டு சோதிக்கப்படுகிறானே அன்றி வேறு எவ்விதத்திலும் சோதிக்கப்படுகிறது கிடையாது. அவன் தன் சொந்த இச்சையினாலே சோதிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் யாரு காரணம் சொல்லுங்களேன்? யாரு காரணம்? நான் தான் காரணம். யாரு காரணம்? நான் தான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே இப்படி காட்டுவோம், இந்த கையை தூக்கி அங்க காட்டுவோம். ஏன்? இது நம்ம மேல தவறு கிடையாது. ஏன்னா நம்முடைய முற்பிதா இருக்கார் ஆதாமே அவர் கையை காட்டுறதுனால, ஆண்டவரே நான் செய்யல, நீர் கொடுத்தீரே ஒரு ஸ்திரீ அவதான் செஞ்ச ஆண்டவரேன்னு சொல்லி இல்ல. சோ எல்லா காரணத்திற்கும் நான் ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னுடைய சுயம் மறையணும், உள்ளான மனுஷனுக்குள் நீ பலப்படணும், உன்னுடைய சுயம் என்ன பண்ணணும்?
மறைய ஆரம்பிக்கணும். சில நேரத்துல கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாம போவதற்கு காரணமே நம்மளே அதுக்கு காரணமா நிற்கிறோம். we are the stumbling block for that. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில நடைபெறாததற்கு காரணமே என்னுடைய அச்சாக்கிரதையும் என்னுடைய மாமிசமே முந்திக் கொண்டது. பேதுருடைய மாமிசம் முந்திக் கொண்டது. தேவ திட்டத்தை அழிக்கும்படியாக பிசாசு எங்க வந்து கைய வச்சா பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கீங்கன்னு சொல்றீங்க, நான் நல்லா ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்க, நான் நல்லா பாடுறேன்னு சொல்றீங்க, நான் நல்லா ஆராதிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனாலும் எப்பொழுதுமே ஒரு விஷயம் கூட நீங்க என்ன பண்றீங்க? உங்க மாமிசம் முந்திக் கொள்ளும்படியான காரியத்திற்குள்ளாய் கொண்டு வரீங்க. ஆண்டவரே, நான் சபைக்கு வருகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் ஆவிக்குள்ள நிக்கிறேன். இல்ல, நீ ஆவிக்குள்ள நிக்கிறவா இருப்பீரானால், நீங்கள் ஆவிக்குள்ள காரியத்தில் நிற்பீர்களானால் ஒருபோதும் உங்களுடைய மாமிசம் உங்களை முந்தி போக விட மாட்டீர்கள். உங்களுடைய மாமிசம் ஒருபோதும் முந்தி போகாது. உங்களுடைய உற்பகால திட்டத்தை உடைக்க பிசாசு கொண்டு வருகிற எல்லா திட்டத்தையும் நீங்க அறிய வேண்டும். But we never நம்ம அதை தெரிஞ்சுக்க விரும்பவே மாட்டோம். இப்போ ஈஸ்டர்ல நடக்கணும், இப்போ நடக்கணும். இன்னும் நான் பிரசங்கத்துக்கு கொண்டு போகல, ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல தான் நிற்கிறேன். திட்டம், இந்த உற்பகால திட்டம் நிறைவேறதற்கு பிசாசு நம்முடைய திட்டத்தை அழிக்க நம்மளையே பயன்படுத்துகிறான். புரியுது உங்களுக்கு? சொந்த கண் எடுத்து நம்மளே, சொந்த வரல எடுத்து நம்மளே, அப்படித்தான் நடந்தது. வேதத்தை முழுவதும் வாசித்து பாருங்க. இப்படித்தானே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தேவ உற்பகால திட்டத்தை அறிந்து எப்படி அதை செயல்படுத்துவதற்குள்ளாய் கொண்டு வரலாம்னு சொல்லி வேகமாக ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்லிவிட்டு நான் ஆண்டு வார்த்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ஓகே, சரி, எடுத்து வாசிங்கள். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? எபேசியர் 1:18 அதிகாரம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐசுவரியம் இன்னதென்றும் நாம் கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, மறுபடியும் 19 மட்டும் படிங்க. எபேசியர் 1:19. நாம் கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, யாராவது இங்கிலீஷ்ல பைபிள் வச்சிருக்கீங்க? அதை படிக்கிறீங்களா? யாராவது இங்கிலீஷ் பைபிள்ல நல்ல ஒரு வார்த்தை அதுல இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் யார் வச்சிருக்கா? படிக்கிறீங்களா இங்கிலீஷ் பைபிள்? Ephesians chapter 1:19. And what is the immeasurable greatness of his power towards us who believe, according to the working of his great might. படிங்க 19. சரி, இங்கிலீஷ் நினைக்க 18 போல படிங்க மேல. Having the eyes of your heart enlightened, that you may know what is the hope to which he has called you, what are the riches of his glorious inheritance in the saints. ஆமென். மேல உள்ளது மட்டும் படிங்க. Having the eyes of your heart enlightened. Having your eyes of your heart. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கும் your inner eyes. Your inner eyes.
இன்றைக்கு உங்களோடு கூட நான் வேகமாய் ஒரு சில நல்ல கவனமாய் கேளுங்க, நல்ல கவனமாய் கேளுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன தர விரும்புகிறார் அப்படின்னா என்னுடைய உள்ளான கண்கள், அதாவது என்ன கண்கள், மனக்கண்கள் தமிழ்ல போட்டிருக்கு, பட் இங்கிலீஷ்ல நல்லா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? your eyes of your இருதயத்தின் கண்கள். என்ன கண்கள்? இருதயத்தின் கண்கள். பசங்க எங்களுக்கு வெறும் 2 கண்ணு மட்டும் தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா கண்ணாடி போட்டிருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. இன்னொரு கண்ணு எங்க இருக்கு? இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு மனக்கண்களை திறந்து பார்க்க வேண்டும் என்று சொல்றாரு. சில நேரத்தில் நம்ம பார்க்கிற கண்கள் எப்படி இருக்கிறோம்னா, நம்முடைய கண்கள் நம்மளை சுத்தி என்ன நடக்கிறதே தெரியாம கூட இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நீங்க பார்க்கிறீங்க, என்னுடைய மனச பவுல் சொல்றாரு உங்களுடைய மனக்கண்கள் என்ன பண்ணணுமா? திறக்கப்பட. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு your eyes of your heart. இருதயத்தின் கண்கள். இருதயத்தின் கண்கள், உள்ளான கண்கள் என்ன பண்ணணும்னா அதை காணணும். அப்ப அதை காணணும்னா எப்படி காணணும்? என்னத்தை காணணும்? இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே என் பக்கத்து கண்ணுடைய மனக்கண்கள் திறக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்காரனுடைய அந்த கண்ணு திறந்துடணும் ஆண்டவரே. அவன் சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே. ஆண்டவரே அவனுடைய கண்கள் திறந்து அவன் சத்தியத்தை அறியணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிற நம்ப, ஆனா நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? நான் இன்னொருவனுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அவனுடைய மனக்கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஆனா என்னுடைய மனக்கண்கள் திறந்து இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரிகிறதா? ஐயா, என்னுடைய மனக்கண்கள் திறந்திருக்குமே ஆனால், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்குமே ஆனால், என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள், எனக்கு எதிர்ப்பாய் வருகிற காரியங்கள், எதெல்லாம் என்னை கீழ்ப்படுத்தும்படியாக செயல்படுகிற எல்லா காரியத்தையும் நான் அறிவதற்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்தின் கண்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபித்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கோம்? நம்ம ஜெபிச்சிருக்கோம், ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கோம்? நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம். காரணம் ஏன்? நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, நான் தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேனே, நான் தான் அபிஷேகப்பட்டுட்டேனே, நான் தான் எல்லாமே செஞ்சுட்டேனே. வேதத்தில் ஒரு மனுஷனுடைய கண்ணை திறக்க முடியாத ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணான். ஒரு பெரிய பிரச்சனை. என்னது? ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இந்த தீர்க்கதரிசி நிக்கிறாரு, அவன் பக்கத்துல ஒரு வேலைக்காரன் சொல்றான், பாஸ் இன்னைக்கு நம்மளை முடிச்சுடுவாங்க, சுத்தி நிக்கிறாங்க, நம்ம முடிஞ்சது அப்படின்னா. அதற்கு அந்த அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆமாடா முடிச்சுடா, இன்னைக்கு நம்ம எங்கேயாவது தப்பிச்சிருவோண்டா, எங்கேயாவது கொகைக்குள்ள புதிருவோண்டா, எங்கேயாவது மறைஞ்சிருவோண்டான்னு சொல்றாரு. ஆமா தானே? அப்படிதானே சொன்னாரு. எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருவோண்டா, எங்கேயாவது கிராப் புக் பண்ணி போயிடுவோண்டா, இல்லை எங்கேயாவது போய் படுத்துருவோண்டா, எந்த ஹோட்டல்லையாவது புக் பண்ணி மறைஞ்சிருவோண்டான்னு சொன்னார் தானே? ஆமா தானே? அவன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்றார். அப்படின்னா அவன் குருடனா? எலிஷா கேசிக்கு ஜெபம் பண்றாரு, இவன் கண்களை திறந்தருளும்ன்றாரு. அப்படின்னா அவன் குருடனா? அவனுடைய இருதயத்தின் கண்ணை திறக்கணும் ஆண்டவரேன்றாரு. அவன் இருதயத்தின் கண்ணை திறந்து விடுங்கன்றாரு ஆண்டவர். அவன் ஜெபித்த அடுத்த நிமிஷம் அவனுடைய இருதயத்தின் கண் திறந்த உடனே என்னாச்சு? சுத்தி தேவனுடைய ரதங்கள் நிற்பதை பார்க்கிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க, எவ்வளவோ பிரச்சனை நினைக்கிறீங்க, இதுல இருந்து நான் மீண்டு வர முடியும், அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்க, அடி மேல அடி எனக்கு விழுந்து கொண்டே இருக்கிறது, எவ்வளவோ பிரச்சனை மத்தியில ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, என்னால ஏன் நான் சபைக்கு வருகிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் எல்லாமே செய்யறேனே, வார தவறாம சபைக்கு வருகிறேன், ஜெபக்கூட்டத்துல வந்து கலந்து கொள்றேன், அடிக்கடி பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணி போன் அடிச்சு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்றானே, அடிக்கடி சிஸ்டருக்கு கால் பண்ணி எனக்கு ஜெபம்
ஜெபம் பண்ணுங்கன்றேனே, ஏன் என்னால மீண்டு வர முடியல, ஏன் என்னால தப்பித்துக் கொள்ள முடியல, ஏன் அதுக்குள்ளாக நான் மடங்கி 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 அது மேலேயே விழுந்து விழுந்து அது மேலேயே கடப்பதற்கு காரணம் என்ன ஆண்டவரே? நான் தான் நல்லா ஜெபிக்கிறேனே, நான் தான் நல்லா கொடுக்கிறேனே, நான் அடிக்கடி பாஸ்டரோட நல்லா பேசுறேனே, நான் அடிக்கடி சிஸ்டரோட நல்லா பேசுறேனே, அவங்க எனக்காக ஜெபிக்கிறாங்களே, வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறாங்களே, எனக்கு எல்லாமே செய்யறாங்களே, அதுவும் பார்த்தாம இந்தியாவுக்கு கால் பண்றேனே, அதுவும் பார்த்தாம ஜெர்மனிக்கு கால் பண்றேனே, அதுவும் பார்த்தாம எந்தெந்த நாட்டுக்கு நான் கால் பண்ணி பேசுறேனே, காசு அனுப்புறேன் இந்தியாவுக்கு, ஜெர்மனிக்கு காசு அனுப்பி ஜெபிக்க சொல்றேனே, சமயத்தில் எங்க பாஸ்டருக்கு விசுவாசம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, சரி பரவாயில்ல, அதனால நான் இந்தியாவுக்கு அடிச்சு சொல்றேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஜெர்மனிக்கு அடிச்சு சொல்றேன் ஆண்டவரே, அங்க சொல்லிக்கிறாங்க முழங்கால் இருந்துறவங்க அங்க அடிக்கிறான் ஆண்டவரே. ஆனா இதெல்லாம் பண்ணியும் என் வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் இல்லையே, என் வாழ்க்கையில எந்த விதமான செழிப்புமே இல்லையே, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே. காரணம் என்ன? உங்களுடைய மனக்கண்கள், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள், உங்களுடைய இருதயத்தின் கண்கள் இன்னமும் திறக்கப்படாதபடிக்கு அது அடைக்கப்பட்டு இருக்கிறது, அது அடைக்கப்பட்டு இருக்கிறது. But we always pointed the people. இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே, அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே, ஆண்டவரால ஒண்ணுமே செய்ய முடியலையே, ஆண்டவர் கை கட்டி செய்வார். எது வேண்டுமோ அதை விட்டுட்டு எது வேண்டாமோ அதை பிடித்து நிற்கணும். என் வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்க போகிற திட்டம் நிறைவேறணும்னா என்னுடைய மனக்கண் என்ன பண்ணணும்? திறக்கப்படும். அதனால தான் நான் தப்பித்துக் கொள்ள முடியும், இல்லைன்னா என்னால் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஏந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தின் கண்ணு திறக்கணும். ஐயா, நான் உனக்கு செய்ய போகிற காரியத்தை நீ காணணும் ஐயா, நான் உனக்கு இதெல்லாம் வச்சிருக்கின்றதை நீ பார்க்கணும் ஐயா, நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போறேன்றதை நீ பார்க்கணும் ஐயா, உன்னை சுத்தி ரதங்கள் நிற்பதை நீ பார்க்கணும் ஐயா, உன்னை சுத்தி அரண்கள் நிற்பதை நான் பார்க்கணும் ஐயா. கண்கள் திறக்க படணுயான்றாரு. இன்றைக்கு ஆண்டவரே, என் கண்ணை திறந்து விடுங்க ஆண்டவரே, உங்க திட்டத்தை நீங்க உருவாக்குற போகிற திட்டத்தை நான் பார்க்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அப்படியே கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த கண்ணை என்ன பண்றாரு? திறந்து விடுறாரு. நல்ல ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்ப்பா, நான் உன்னை செழிப்பாக்க போறேன்ப்பா, நான் இதெல்லாம் உனக்கு பண்ண போறேன்ப்பான்னு சொல்லிட்டு அது கூட யார் ஒன்று கொடுக்குறாரு? ஒரு வில்லங்கத்தை கொடுக்குறாரு. கூட என்ன கொடுக்குறாரு? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஒரு வில்லங்கம். புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் கூப்பிட்டது ஆபிரகாமை, இவர் உடனே ஓடி போய் அவன் அண்ணா பையனை கூட்டிட்டு வர்றாரு. சில நேரத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேசினா அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கங்க. நீங்க போய் சொல்லாதீங்க, பாஸ்டர் ஒண்ணு பேசினாரு இன்னைக்கு தெரியுமா, இன்னைக்கு பாஸ்டர் ஒன்னதான் பேசினாரு, அது நம்மளுடைய வேலையே கிடையாது. நிறைய பேரோட ஆண்டவர் பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இங்க பார்க்கிற ஆண்டவர் ஆபிரகாம அழைச்சார். நீ மட்டும் வந்தா பிரச்சனை கிடையாது, சரி அவனை போய் கூட்டிட்டு வருமே, சரி வாடா நானும் போறேன், நம்ம அப்படித்தானே, சிங்கப்பூர்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நான் உனக்கு வேலை பேசி வர்றேன் வாயா, நான் குளியல் உள்ள போடுறேன், நீ வாடாப்பா, 2 பேரும் சேர்ந்து குளியல் விழுவோம் அப்படியா. கூட்டிட்டு வரும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறவே இல்லை, தடையாவே நிற்குது. ஏன் இந்த தடையா நிற்குதுன்னு சரி ஆண்டு ஒரு நாள் சொல்றாரு, சரி லோத்தை பிரித்து போ சொல்லுன்றாரு. லோத்தை பிரித்து நல்லா பாருங்க, நல்ல கவனியம் கூட வாங்க, லோத்தை பிரித்து போ அப்படின்னு சொல்றாரு. லோத்து உடனே என்ன பண்றான்? இன்னும் திறந்து பார்த்தா பச்சை பசுமையான ஒரு இடம் தெரியுது. என்ன தெரியுது? பச்சை பசுமையான ஒரு இடம் தெரியுது. உடனே அவன் என்ன பண்றான்? அடுத்த நிமிஷம் அண்ணன் பையனா சித்தப்பா தானே, சித்தப்பா நான் போறேன் அங்கன்றாரு. அதுக்கு பின்னாடி இருக்க போற விளைவு யாருக்கு தெரியல? லோத்துக்கு தெரியல. ஆபிரகாம் போய் ஒரு நிமிஷம் கவலையா இருப்பாங்க,
ஐயோ அங்கே போயிட்டானே, ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னானே நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை இதெல்லாம் பண்ணுவேன்னு, இன்னும் அதை எடுத்துக்கிட்டானே. எனக்கு மிஞ்சி இருக்கிறது காஞ்சி போனது பூமி தானே, இதை நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயோ நான் போடுகிறேன், சரி இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னோடனே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு. அது படித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் போட்டோம் விடுப்பான்றாரு. அவன் எடுத்துட்டு ஓடுறான். எங்கே போகிறான்? என் வீட்டுக்கு வரல பஸ்ன்றீங்களா? எங்கே போகிறான்? சோதம் குமாராக்கு ஓடுறான். தூக்கிட்டு ஓடிட்டான், குடும்பத்தை தூக்கிட்டு ஓடிட்டான். சோதம் குமாராக்கு ஓடின பிறகு என்ன நல்ல கவனிக்க, முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஓடிட்டாங்க. ஓடிட்ட பிறகு ஆபிரகாம் தொடர்பா நமக்கு மிஞ்சிதான் அது எடுத்துக்கிட்டு போகும்போது ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி பெருக பண்ணுவோம் எல்லாம் சொல்லிட்ட பிறகு எல்லாம் முடிச்சு ஒருத்தரும் போயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இது சில நேரத்தில் நம்ம ஓடுற இடம் எது? பச்சை பசுமையான இடம். அங்கெல்லாம் நல்லா கிடைக்குதுலாம், அங்கெல்லாம் நல்ல மீன் கிடைக்குது, அங்கெல்லாம் நல்ல இது கிடைக்குது, என்ன ரொட்டி கிடைக்குது, அங்கெல்லாம் நல்ல என்ன கிடைக்குது, அப்பம் கிடைக்குது, அங்கே நல்ல இறைச்சி கிடைக்குது, நம்ம அங்கே போகலாண்டா அப்படின்னு நம்ம அநேக நேரத்தில் சில நேரத்தில் நம்ம அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து, அதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவு, அதுக்கு பின்னாடி வரப்போகிற அபாயம் என்னன்னு நமக்கு என்ன பண்ணல, we never realize. அதுக்கப்புறம் போயிட்ட பிறகு ஆண்டவர் முடிவு பண்ணாரு, பாவம் பெருகிடுச்சு. எங்க பெருகிடுச்சு? சோதம் குமாராவில். ஐயா இன்றைக்கு ஆண்டவர் அதெல்லாம் சொல்லுகிற அன்பாய் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறாரா? எதையாவது ஆண்டவர் நிறைவேற்றும்னு சொல்லியிருக்காரா? தயவு செய்து எங்கு இருக்கிறீங்களோ அங்கே அடங்கி இருங்க. எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அடங்கி இருங்க. ஓடாதீங்க, 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 ஓடாதீங்க. அங்கே உட்காந்துருக்கு. ஏன்னா நீங்கள் ஓடுவீங்க, உங்களுக்கு பின்னாடி நடக்க போகிற காரியம் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, மேலே இருக்கிறவருக்கு தெரியும். அதனால தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்கிட்ட ஓடி போய் கேட்கணும், ஆண்டவரே நான் இங்கே போகலாமா, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, ஆண்டவரே கேட்கும்போது அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். போயிட்டான், சரி போயிட்டான், பிரச்சனை ஆச்சு. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் சோதோமை அழிக்க போகிறது, நான் செய்ய போகிற காரியத்தை ஆபிரகாமுக்கு மறைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அவன் ஆண்டவர் ஜெபிச்ச உடனே அவன் ஏதோ ஜெபத்தை கேட்டு பரவாயில்ல லோத்தை மன்னிச்சிருவான்டான்னு சொல்லி குடும்பத்தை கூட்டிட்டு வரும்போது சொன்னாரு, லோத்து உன் பொண்டாட்டி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்குவா, எல்லாத்துலேயும் அவசரத்தை ஓடிடுவா, ஆசீர்வாதத்தை தேடி ஓடுவா, என்னது அவளுக்கு ஆபத்துன்னு தெரியாது. அதனால நீ என்ன பண்ண, உன் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு தயவு செய்து புருஷனுக்கு அடங்கி பின்னாடி வா. இது பின்னாடி வேற ஒரு புருஷன் முன்னாடி இல்லை, உன் புருஷன் பின்னாடி நீ வா. நீ நம்ம அப்படித்தானே, யார் பேச்சியாவது கேட்டு யார் பின்னாடி போய் நிற்போம், யார் பேச்சியாவது கேட்டு யார் பின்னாடியே போய் நிற்போம். ஆண்டு சொல்ற லோத்து சாமம் கையை விட்டு. ஆனா லோத்து ஒரு தவறு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? தவறு பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? கண்ணை கட்டிருந்தான். அவ கண்ணை இல்ல, அவ கண்ணை கட்டியிருந்தா பிரச்சனையே இல்லை இந்த இடத்துல. அதை செய்ய மறந்துட்டாங்க. சில இடத்துல நம்ம செய்யாம போற சின்ன சின்ன தவறு தான் நாளைக்கு நமக்கு ஆபத்தை வந்து நிற்கும். புரியுதா? நம்ம இதுல இது சின்னது தானே, சின்னது. எங்க அந்த சின்ன விஷயம் தான் பின்னாடி என்ன வந்து நிற்கும், பெருசா ஆப்பு வந்து நிற்கும். அப்படிதான் லோத்துக்கு வந்து நின்றுது. என்ன ஆப்பு பார்க்கலாமா? சரி, அது வசனம் எங்க இருக்கு? சரி திருப்பிக் கொள்ளுங்க. நினைக்கிறேன் அது ஆதி ஆகமத்தில் தான் இருக்கும் போல. சரி, அது பைபிளில் தான் இருக்கும் அந்த வசனம், வேற எங்கேயும் இருக்காது. சரி ஓகே, வாங்க பார்க்கலாமா? சரி ஓகே, சரி ஆதி ஆகமம் 14 திருப்பி வச்சுக்கோங்க. ஓகே, நான் அதுல இருந்தா கதைக்கு வரேன். ஓகே சரி, அப்ப லோத்து
சரி பின்னாடி இன்னும் ஒரு பாயிண்ட்லேயே முதல் நிற்கிறேன், முடிக்க முடியல. சரி ஓகே, நீங்கள் 11 மணிக்கு கூட்டிகிட்டு போகலாம். நாளைக்கு ராயா பப்ளிக், நாளைக்கு சரி, நாளைக்கு லீவு தானே, ஞாயிற்றுக்கிழமை. சரி ஓகே, விடிய கேட்கலாம். சரி ஓகே. அப்போ லோத்தை கூட்டிட்டு, லோத்து சரி 2 பெண் பிள்ளைகள். லோத்து கையை பிடிக்க மறந்துட்டான். 1 கண்ணை கட்ட மறந்துட்டான். 2 சொல்ல மறந்துட்டான். 3 ஆமாம் தானே. 4 மண்டையில் கொட்ட மறந்துட்டான். அதையும் அவன் செஞ்சிருக்கணும். அவன் வரான், இவன் ஓடுறான், முந்திக்கிட்டு ஓடிட்டான். இவன் என்ன பண்ணிட்டா, டக்குன்னு திரும்பிட்டா. ஐயோ அழியுதே, ஐயோ நான் வாங்கினேன் என்னது, என் காடியெல்லாம் போதே, ஐயோ என் வீடு போதே, எல்லாம் போதே அப்படின்னு சொல்லி உலக ஆசீர்வாதத்தின் மீது நோக்கத்தை வைக்கிறார். லோத்துடைய மனைவி வைத்த உடனே என்னாயிட்டா, உப்பு தூணாவே மாறிட்டா. அது இன்னைக்கு வரைக்கும் அந்த கடல், உப்பு கடல் இருக்குது, சிவந்த சமுத்திரமா இருக்குது. சரியா? சோ மாறின உடனே மேட்ரு அதோட முடிஞ்சிச்சா? முடியல. அடுத்தது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கதான் லோத்து 2 பிள்ளைங்களை சரி தப்பிச்சா முளைச்சுன்னு போயிட்டான் கூட்டிக்கிட்டு. போன உடனே இதுங்க பாருங்க, இதுங்க மண்டையில பாருங்க, இதுங்க என்ன யோசிக்குது, டேய் எல்லாம் போயிட்டாங்கடா, நமக்கு இனி நமக்கு என்ன நடக்காது, கல்யாணம்லாம் நடக்காது, எதுவும் ஜாலியாகாது, அப்பாவே நமக்கு ஹஸ்பண்ட் ஆக்கிக்குவோம். சரியா? என்ன பண்ணிக்குவோம், அப்பாவே நமக்கு ஹஸ்பண்ட் ஆக்கிக்குவோம் சொல்லிட்டு அப்பாவுக்கு நல்ல போதையாக்கி பாவம் செஞ்சுட்டாங்க. நான் வேகமாய் போகிறேன். இது நினைக்கிறேன் உங்களோட ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டோரியா போறேன். ஓகே, அப்போ 2 பேரும் ஓகே பிள்ளைங்கெல்லாம் அப்பாவோட பாவம் செஞ்சுச்சுங்க. ஓகே ரைட்டு, சரி ஆண்டவர் தான் மன்னிக்கிறவர். சிலத்தை நான் அப்படி தான் யோசிப்போம், நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆண்டவர் மன்னிப்பாருப்பா, பட் we have to pay the consequence. ஆண்டவர் மன்னிப்பாருப்பா, பட் we have to pay the consequence. தாவீதை ஆண்டவர் மன்னிச்சாரு, ஆனா தாவீது அதனுடைய கிரயத்தை கட்டினா. சிம்சோனை ஆண்டவர் மன்னிச்சாரு, ஆனா சிம்சோன் அதனுடைய கிரயத்தை கட்டினா. சவுலை ஆண்டவர் மன்னிச்சாரு, ஆனா சவுல் அதனுடைய கிரயத்தை என்ன பண்ணினா, கட்டினா. சவுலுக்கு தாவீதுக்கு யார் எதிர்ப்பா வந்தா? தன்னுடைய மகன் அப்சலோம் எதிர்ப்பாய் வருகிறான். You have to pay the consequence. மன்னிப்பார் ஆண்டவர், நல்லவர், நல்ல ஆண்டவர் மன்னிப்பாரு. But we have to pay the consequence what we did. Hallelujah. இங்கே போயிட்டீங்க போல. சரி ஓகே. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த லோத்து பண்ணிட்டாங்க. ஓகே இது முடிச்சலாம், சரி விட்டுருமே அப்படின்னு சொல்லியிருந்தா, அதுல இருந்து ஒரு சந்ததி என்ன ஆகுது, உருவாகுது. ஆபத்தான சந்ததி. என்ன சந்ததி? மோவாபியர்கள் வராங்க. நான் கரெக்டாக தானே வரேன் கதையில, நான் தப்பா சொல்றது இல்லை. கரெக்டாக தப்புன்னு டக்குனு கட் பண்ணி சொல்லுங்க. ஓகே சரி. அப்ப மோவாபியர்கள் வந்த உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த மோவாபியரோடு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பெண் கொல்லவும் கூடாது, பெண் எடுக்கவும் கூடாது. You can't make any relationship with them. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எச்சரிப்பார் என்றால், நீ இந்த உறவோடு இருக்காத, நீ இவங்களோட சம்பாஷிக்காத, நீ இவங்களோட பழகாத, நீ இவங்களோட இருக்காத, நீ இவங்களோட உட்காராத, நீ இவங்களோட பேசாத, இவங்களோட பழகாத அப்படின்னு ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால், நீங்கள் உடனே கீழ்ப்படிந்து அந்த உறவை உடனே வெட்டுங்க. அதை நீங்க வெட்டாம போவீங்கன்னா அது மரமாகி நாளைக்கு உங்க மேலேயே தலை மேல நிற்கும். உறவை வெட்ட வேண்டியது வெட்டணும். வெட்டாம விட்டீங்க அப்படின்னா அது வளர ஆரம்பிக்கும். அது வளர்ந்து உங்க மேல நிற்கும். அந்த கால் உங்க தலை மேல நிற்கும். சொன்ன உடனே ஜனங்கள் கேட்கல. யார் வரா? நவோமி என்ன பண்றா?
ஓடி போய் கல்யாணம் பண்றா. அதுல ஒருத்தன் ரூத் நல்ல வேலை அவன் மனம் திரும்பிட்டா, போவாச கல்யாணம் பண்ணிட்டா, தப்பிச்சா. சில நேரத்துல நீங்க ஆரம்பத்துல எடுக்கிற ஒரு தவறான முடிவு உங்களை மாத்திரம் அது என்ன பண்ணாது, அது உங்களை மட்டும் பாதிக்காது, தலைமுறை 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 பாதிக்கும். We go to generation to generation to generation. நீங்க எடுக்கிற ஒரு சின்ன தவறு நினைப்பீங்க, ஐயா இது எனக்கு சின்ன தவறு தானே, இது என்னவே பண்ணிட போகுது. இந்த சின்ன தவறு ஒட்டுமொத்த தேவ திட்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைச்சி விடும். கர்த்தர் உருவாக்க வேண்டிய அந்த உற்பக்கால திட்டம், அந்த கருவு களைஞ்சு விடும். ஒரு கரு உருவாக்கும் பொழுது என்ன பண்ணணும், பத்திரமா பாதுகாக்கணும். இது செய்யக்கூடாதுமா, ஹெவியான ஜாமா தூக்கக்கூடாது, ஓடாத நடக்காத. ஆமா தானம்மா, கரெக்டாமா, கரெக்டாக தானே சொல்றோம். சரி ஓகே, இது நமக்கு தெரிஞ்சது சொல்றோங்க. சரி, இது இப்படித்தானே சொல்லியிருப்பீங்க மகளுக்கு, இப்படிதான் சொல்லியிருப்பீங்கல்ல வயசானவங்களாம், கரெக்டா? ஆனா அதை கேட்காம அதை கடைபிடிக்காம செஞ்சா என்ன ஆகும், போயிடும். ரைட் தானே, போயிடும். காரணம் என்ன, உருவாக்க கொடுக்கப்பட்டது, கர்த்தர் கொண்டு வந்து வச்சது, கர்த்தர் உருவாக்க நினைத்த ஒரு காரியத்தை என்னுடைய கீழ்ப்படியாத தன்மையினால, தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, அந்த கருவு உருவாகிறதை நான் பத்திரமாய் பாதுகாக்காமல் போவேனாகில் அந்த கருவு கலைந்து விடும், அந்த திட்டம் உடைந்து விடும். என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்து முன்னேற வேண்டிய காரியங்கள் என்னை அமிழ்த்தி என்னை அப்படியே சரிக்க பண்ணிவிடும். அது என்னை மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பரம்பரைகளையும் என் பிள்ளையின் பிள்ளைகளையும் ஒவ்வொன்றையும் பாதிக்கக்கூடியதாய் மாறிவிடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உற்பக்கால திட்டம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் சொல்லுகிற காரியத்திலே நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கணும். இரண்டாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்க முடியல, இருந்தாலும் நான் முடிக்கிறேன். இரண்டாவது காரியத்தை சொல்லி, இரண்டாவது காரியம், இந்த உற்பக்கால திட்டம் முதல்ல பார்த்தோம், நம்முடைய மனக்கண் திறக்கப்படும். இரண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 19:43. உன்னை சந்தித்து கொள்ளும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு என் பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தலையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லி இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஓகே, சரி. பின்பு அவர் அவ்வளவுதான். லூக்கா 19:43 மேல உள்ள பகுதியை மட்டும் மறுபடியும் எனக்கு வாசிக்கிறியாமா? உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாயானால், முதலாவது பார்த்தோம், என்னுடைய உற்பக்காலத்தின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் என்னுடைய மனக்கண்கள் என்ன பண்ணப்படணும், திறக்கப்பட வேண்டும். to identify what is happening behind me, எனக்கு பின்னாக நடக்கிற காரியத்தை நான் பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய உற்பக்கால திட்டம், உருவாக்குற திட்டம் அது அழிக்கப்படாதபடிக்கு என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது காரியம், கர்த்தர் என்னை சந்தித்த நாளை. அப்படின்னா ஆண்டவர் உங்களை எங்க சந்தித்தாரு, ஆண்டவர் உங்களை எங்க தேடினாரு, எங்க ஆண்டவர் உங்களை தொட்டாரு, எப்ப நீங்க ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்குள்ள இருந்தீங்க, எப்ப நீங்க ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள இருந்தீங்க, எப்ப நீங்க பரிசுத்தமாய் ஜீவித்தீங்க, அந்த நாளை நீங்க எப்ப மறப்பீங்களோ
அதுனா அப்படின்னா என்ன? நீ எப்ப ஆண்டவரை விட்டு விலகுவியோ, நம்ம எப்ப ஆண்டவரை விட்டு பின்வாங்குறோமோ, நான் எப்ப ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்கி போகிறேனோ, அப்ப எனக்கு என்ன நடக்கிறது? என்னை சுற்றிலும் மதில்கள் எழுப்பப்படுகிறது. அந்த மதில்கள் எழுப்பப்படுகிற மதில்கள் என்ன ஆகிறது? என்னை உடைத்து, என்னை கட்டி, என்னை நிர்மூலப்படுத்துகிறது. காரணம் என்ன? நான் கர்த்தரோடு இருந்த நாளை, நான் கர்த்தரோடு வாழ்ந்த நாளை, நான் கர்த்தரோடு ஜீவித்த நாளை நான் மறந்து உலகத்தோடு ஒத்து போவேனாகி, உலகத்தோடு ஜீவிப்பேனாகி, உலகத்தோடு சம்பாஷித்துக் கொள்வேனாகி, கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்திலே நான் கொண்டு போய் நிற்பேனாகி, அந்த நாள் என்னை என்ன பண்ணுமா? அந்த காரியம் என்ன பண்ணும்? எனக்கு என்னை சுற்றி என்ன பண்ணும்? அரண்களை எழுப்பும். இந்த அரண்கள் என்ன பண்ணுமா? நம்மை நிர்மூலமாக்கும். நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவரோடு பின்வாங்கி நான் அங்க போனாதான் பின்வாங்கிட்டேன். இல்லை, நீங்க கர்த்தரை நீங்க எப்ப அவரை நீங்க மறக்கிறீங்களோ, எப்ப உங்களுடைய மாமிசத்திற்கு இடம் கொடுக்கிறீங்களோ, எப்ப உங்களுடைய சுயத்திற்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ, அப்ப கர்த்தர் உங்களை சந்தித்ததை நீங்க மறந்துட்டீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் உங்களை சந்தித்ததை நீங்க மறந்துட்டீங்க. நல்லா பாருங்க, யாக்கோபு பாருங்க, ஆண்டவர் அவனை எங்க சந்திச்சாரோ அதே இடத்திற்கு மறுபடியும் வருகிறான். Come back the place that God meeting. ஐயா, உங்களை ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வந்து வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் நிற்பதற்கு காரணம் என்ன? You are faithful to God. கர்த்தருக்கு உண்மையாக ஜீவிக்கிறீங்க. நான் உண்மையா இருக்கிற ஆண்டவரே காண்பிப்பதற்கு அவன் வந்து என்னை தேவன் சந்தித்த இடத்திற்கு அவன் எல்பத்தையே என்று பெயரிட்டு போகிறான். சந்திப்பை அவன் ஒருபோதும் மறக்கல. அது விட்டுருவோம், 3 பொண்டாடி 4 பொண்டாடி அது விட்டுருவோம். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்ததை அவன் மறக்காதபடிக்கு தேவன் என்னை சந்தித்தார்னு சொல்லி அந்த இடத்திற்கு என்ன பேர் வைக்கிறான்? எல்பெத்தேல்னு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம எத்தனை முறை ஆண்டவர் நம்மை சந்தித்ததை நம்ம மறக்கிறோமா? We can be anybody. நான் ஊழியக்காரனா இருக்கலாம், அல்லது நான் விசுவாசியா இருக்கலாம், நான் யாரா வேணாலும் இருக்கட்டும். If you forget, இப்பொழுது நீ மறப்போமானால் தேவன் சந்தித்ததை, தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய தெய்வ பயத்தை மறப்போமே ஆனால் நம்மை சுற்றி அரண்கள் கட்டப்படும். அந்த அரண்கள் கட்டப்பட்ட அரண்கள் என்ன பண்ணுமா? நம்மை நிர்மூலமாக்கும். He will destroy us. He will destroy us. நம்மை நிர்மூலமாக்குமா? நீங்க எப்படி இருக்கணும்? ஐயா, உற்பகால திட்டம் நிறைவேறணும். முதலாவது நான் அதை பார்க்க என்னுடைய என்ன பண்ணணும்? என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து நான் முடிக்க விரும்புகிறேன். வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36, 37 நான் சொல்லிக் கொண்டே போகிறேன். 36, 37, 38. ஓகே, முதல் காரியம், என்னுடைய தேவனுடைய உற்பகால திட்டம் நிறைவேறப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்ல என்ன பண்ணணும்? பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார் இருக்கும் அந்த வசனத்துல. இயேசு கண்களை ஏறெடுத்து பார்த்தார். முதலாவது தரிசனம், திட்டம் பார்க்க வேண்டும். யாக்கோபு படுத்துட்டு பார்க்கிறான், ஏறுறதும் இறங்குறதையும் தரிசனத்தை பார்க்கிறான். முதலாவது நான் பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் 38வது நீதிமொழி 19:28 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போனார்கள் சொல்லி. இரண்டாவது, you must know what God has fixed for you. முதல் காரியம் என்ன சொன்னேன்? பார்க்கணும்.
இரண்டாவது காரியம் நோ, அதை அறிந்து கொள்ளணும். தேவன் எனக்கு வைத்திருக்கிற உற்ப கால திட்டத்தை நான் அறிந்து கொள்ளணும். மூன்றாவது காரியம் 38 ஆண்டவர் அதை அனுப்புங்கள் ஒரு வார்த்தை, அனுப்புங்கள் அப்படின்னு. மூன்றாவது காரியம் இம்ப்ளிமெண்டேஷன். தேவ உற்ப கால திட்டம் முதலாவது you have to see, பார்க்க வேண்டும். அதான் செஞ்சால அந்த பொண்ணு. அடுத்தது to know, அதை அறிந்து கொள்ளணும். மூன்றாவது இம்ப்ளிமெண்டேஷன், பார்த்து அறிந்து நிறைவேறப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. படிங்க. துஷ்டர் நியாயத்தை அறியார்கள், கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். சரி, ஓகே. யாரு துஷ்டர் அறியலையா? ஆனா யார் அறிவாங்களா? கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும், 1 2 இல்லையா, சகலத்தையும் அறிவார்கள். They will know everything when we with God. Hallelujah, hallelujah. When we with God we will know everything. இன்னைக்கு நமக்கு தெரியல அப்படின்னா யாரா வேணா இருக்கட்டும். We can be a pastor, we can be a leader, we can be a prophet, we can be anybody, but we never understand what God is going to do in my life. That is a waste. கர்த்தரோடு இருக்கிறவன் கர்த்தருடைய திட்டத்தை அறிவான். அவன் கர்த்தரோடு இல்லைனா அப்படின்னா திட்டம் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் கர்த்தரோடு இல்லாம இருக்கிறான். நம்ம திட்டம் இல்லாம திரிவோனா, நம்ம கர்த்தரோடு இல்லப்பா. நம்ம கர்த்தரோடு இருப்போம் ஆனால் we know everything. எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இருக்கலாமா? I'm going to take 10 minutes. We're going to commit ourselves. மறுபடியும் ஆண்டவரே, நான் ஒரு சின்ன தவறு ஆண்டவரை நான் பண்ணிட்டேன், கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்டுட்டேன். அப்படி எழுப்பி நிற்கலாமா? கேட்கக்கூடாத வார்த்தைகளை நான் கேட்டுட்டேன் ஆண்டவரே. நான் பண்ணக்கூடாத ஒரு காரியம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆனா எனக்கு நீங்க வைத்திருக்கிற ஐயா அந்த குழந்தை மரித்துருச்சு. எலிசா மூலியமாய் சொல்லப்பட்ட குழந்தை மரித்துருச்சு. ஓடி வந்து மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுக்கிறாயா? இன்னைக்கு கர்த்தருடைய திட்டம் மரித்துருச்சு அவங்களுடைய வாழ்க்கையில. கர்த்தருடைய